ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2025ஆம் வருஷத்துக்கான வரலட்சுமி விரதம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை ஒரு மஞ்சள் துணியில மூட்டையா கட்டி உங்க வீட்டோட நிலைவாசல வைக்கிறதால பணவரவு தாறுமாறாக ஏற்படும். இஷ்டத்துக்கு செல்வம் சேரும். அது என்னென்ன பொருட்கள், எப்படி மூட்டையா தயார் செய்யணும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி மஞ்சள் மூட்டையை தயார் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வருஷா வருஷம் ஆடி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறையில வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதமா நம்ம கொண்டாடுவோம். ஆனா இந்த வருஷம் நமக்கு 5 வெள்ளிக்கிழமைகள் இருந்தாலும் 4வது வெள்ளிக்கிழமையே வரலட்சுமி விரதத்தை கணக்குல எடுத்துக்கிறோம். அதுக்கான காரணம் 4வது வெள்ளிக்கிழமை தான் வளர்பிறை வெள்ளிக்கிழமையா வருது. கடை வெள்ளியா வரக்கூடிய 5வது வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறை வெள்ளிக்கிழமையா மாறிடும். இன்னொரு பக்கம் இந்த வரலட்சுமி விரதம் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பா கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்க வருஷா வருஷம் அவங்க வழிபாடு பண்ற மாதிரியே லட்சுமி தேவியை கலச உருவ தயார் செய்து வீட்டுக்கு அழைத்து வரலட்சுமி விரதம் செய்து கடைசியா புனர் பூஜை முடிச்சுட்டு அவங்க விரதத்தை முடிப்பாங்க. இது வருஷா வருஷம் அவங்க பண்ணக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை. கலசம் வைத்து வழிபடல, ஆனா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு அதிகமான பலன் பெறணும், என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். கண்டிப்பா எல்லார் வீடுகள்லயும் மகாலட்சுமி தாயாரோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தயார் செய்து பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு அந்த கலசத்துக்குள்ள என்னென்ன பொருட்கள் போடுவாங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாழை இலை பரப்பி வைத்து அந்த வாழை இலையில வச்சு நீங்க பூஜை பண்ணாலே வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கலசம் வைத்து வழிபட்ட பலனை நீங்க ரொம்ப எளிமையா கலசம் வைக்காமையே பெற முடியுமா. லட்சுமி தேவி மகாலட்சுமி தாயார் இருக்காங்கல்ல, அவங்க கேட்ட வரத்தை வாரி வழங்குவாங்க. அதை தான் வரலட்சுமி விரதமா நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த ஒரு வரலட்சுமி விரதம் எதுக்காக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பா கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும், குழந்தைங்களோட கல்வி மேம்படணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரணும்னு சொல்லி உங்க கோரிக்கை எதுவா இருந்தாலும் அதை வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நீங்க மகாலட்சுமி தாயார்கிட்ட முன்வைக்கலாம். வெள்ளிக்கிழமையில வரலட்சுமி விரதம் வர்றதால காலையில 10:12 ராகு காலம், 3:04 யமகண்டம், இந்த 2 நேரங்களை தவிர மற்ற நேரத்துல தாராளமா கலசம் வைத்து வழிபாடு நடத்தலாம். இல்ல மகாலட்சுமி தாயார் போட்டோ மட்டும் வைத்து வழிபாடு நடத்தலாம். காலையில சரியான நல்ல நேரம் அப்படிங்கிறது 9:15 மணிலிருந்து 10:15. இந்த 1 மணி நேரம் ரொம்பவே உகந்த நேரம். ஒருவேளை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால ஒர்க்கிங் டேஸ், நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடுவோம், வெளில வேலைக்கு போயிடுவோம், மாலை நேரத்தில் தான் பூஜை பண்ண முடியும். மாலை சரியான நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை ஒரு 6:30 7 மணிக்கெல்லாமே தாராளமா வரலட்சுமி விரதத்துக்கான பூஜை பண்ணலாம். அதுலயும் இந்த வருஷம் நமக்கு கூடுதல் விசேஷமா பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு. இது ஏதாவது ஒரு சில வருஷங்கள் தான் அமையும். ஏன்னா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை நம்ம வரலட்சுமி விரதமா எடுத்துப்போம். அந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கே பௌர்ணமியே வந்திருக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வருஷம் அப்படி அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு வரலட்சுமி விரதத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க. முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய அந்த நேரத்துல மாலை ஒரு 6:30 7 மணிக்கு மேல வரலட்சுமி விரதத்துக்கான பூஜைகள் பண்ணலாம். ரொம்ப எளிமையா தான் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்று வழி இருக்கு. மஞ்சள் குங்குமம், தாலிச்சரடு, ரவிக்கை துணி, பூ, இது எல்லாத்தையுமே ஒரு 7 எண்ணிக்கையில ஒரு 7 செட்டு வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு நீங்களும் உங்க குடும்பத்தாரும் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்க அக்கம் பக்கத்துல வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கும் கொடுக்கலாம். இதுதான் வரலட்சுமி விரதத்தை நீங்க வீட்டுல ரொம்ப எளிமையா வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை. இது இல்லாம இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மஞ்சள் மூட்டைய 3 பொருட்களை பயன்படுத்தி தயார் செய்து உங்க வீட்டோட நிலைவாசலை கட்டி நீங்க தொங்க விடணும். இந்த பொருட்கள் எல்லாமே உங்க வீட்டுல நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய, அதே நேரம் வீட்டுல இல்லைனா கூட ரொம்ப எளிமையா வாங்கிடக்கூடிய ஒரு பொருட்கள் தான். இந்த ஒரு பரிகாரத்தை ராகு காலம், யமகண்டம் தவிர காலை நேரத்திலேயோ மாலை நேரத்திலேயோ எந்த நேரத்திலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். தேவைப்படக்கூடிய முதல் முக்கியமான பொருள் வெட்டி வேர். வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய வேர் வெட்டி வேர். வெட்டி வேர் வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இறை சக்தி, அதாவது தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்குமா. நெகட்டிவிட்டி எல்லாமே போயிட்டு பாசிட்டிவிட்டி மட்டுமே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் வெட்டி வேர். சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி வெறும் தண்ணீர்ல இந்த வெட்டி வேரை போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு தான் பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் சொல்லி அபிஷேகம் நடத்துவாங்க. அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் தான் இந்த ஒரு வெட்டி வேர். வெட்டி வேர் வாசத்தை நம்ம சுவாசிக்கும் போதும், அது நம்ம வீட்டுல இருக்கும்போது, அதை நம்ம கடந்து போகும்போதும் நம்ம கிட்டையும் நம்மளை சுற்றியும் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நம்ம பக்கமே வராது. அப்படியே இருந்தாலும் அது விலகி ஓடிடுமாம். அதுதான் இந்த வெட்டி வேருக்குள்ள ஒரு மகிமை. அடுத்து ஒரு பொருள்
ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சை. நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியா பார்க்கறவங்களுக்கு தெரியும் வெள்ளை மொச்சையோட சக்தி என்னவா இருக்குன்னு. வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானோட தானியம். வரலட்சுமி விரதம் பொதுவா வெள்ளிக்கிழமையில தான் வரும். வெள்ளிக்கிழமை பொதுவா சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். ஒருத்தவங்க வாழ்க்கையில சுக்கிர திசை அடிச்சிட்டாலே பரம ஏழை கூட பணக்காரரா மாற முடியும். ஒரு குடும்பத்துல ஒரு 5-6 நபர்கள் இருக்கீங்க. அந்த 5-6 நபர்கள்ல யாராவது ஒரு நபருக்கு சுக்கிர தோஷம் இருக்கு. அந்த தோஷ பாதிப்புகள் உங்க குடும்பத்தினுடைய எல்லாரையும் பாதிக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிரஹோரை 3 நேரம் தெரியும். அந்த 3 சுக்கிரஹோரையில ஏதாவது ஒரு சுக்கிரஹோரையில சின்னதா கிண்ணத்துல வெள்ளை மொச்சை எடுத்து வைத்து நீங்க சுக்கிர பகவானா ஒரு விளக்கேத்தி பாவிச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி வெள்ளை மொச்சையை படைச்சிங்கன்னா சுக்கிர தோஷம் குறையும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு வெள்ளை மொச்சை. அடுத்து ஒரு பொருள் மஞ்சள். அது கஸ்தூரி மஞ்சள், விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள், என்ன மஞ்சளோட பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டாலே அதுல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறதும் மங்களகரத்தோட மறு உருவம் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 3 பொருட்களும் வரலட்சுமி விரதம் வந்திருக்கக்கூடிய அன்றைய தினத்துக்கும் அதே மாதிரி வரலட்சுமி விரதம் கொண்டாடுவதற்கான முக்கியமான கடவுள் யாரு? மகாலட்சுமி தாயார், லட்சுமி தேவி. அவங்களுக்கு உரிய ஒரு பொருள் தான் இந்த 3 பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மஞ்சள் நிற துணியில மூட்டையா கட்டணும். ஒருவேளை மஞ்சள் நிற துணி இல்லைன்னா வீட்டுல எல்லார்கிட்டையும் வேஷ்டி இருக்கும். அந்த வேஷ்டிய உங்களோட உள்ளங்கை அளவுக்கு வெள்ளை நிற வேஷ்டி எடுத்துக்கோங்க. அதை மஞ்சள் கலந்த தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை காய வச்சிட்டீங்கன்னா அது மஞ்சள் துணியா மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் பண்ணலாம். பூஜையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓய்வு நேரத்துல உங்க பூஜை அறையிலேயே உட்கார்ந்து இந்த மஞ்சள் நிற துணியை விரிச்சு வச்சு அதுல ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சை, ஒரு 2-3 துண்டு வெட்டி வேர், கடைசியா ஒரே ஒரு மஞ்சள் துண்டு, அது எந்த மஞ்சளா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த எல்லா பொருட்களையும் இப்ப சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களையும் ஒன்னா சேர்த்து அந்த மஞ்சள் நிற துணியை ஒரு சின்ன முடிச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில சுவாமியோட பாதத்துக்கு முன்னாடி, குறிப்பா மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கு முன்னாடி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஒருவேளை கலசம் வைத்து வழிபடுறீங்கன்னா அந்த கலசத்துக்கு பக்கத்துல கூட இந்த மூட்டையை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கலாம். தூபதீபம்லாம் காமிச்சிட்டு உங்க அன்றாட வேலை பாருங்க. அதுக்கப்புறம் வீட்டோட பூஜை அறையில விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை இந்த ஒரு மஞ்சள் மூட்டைய உங்க வீட்டோட நிலைவாசல், அதாவது நிலைவாசல்னா வெளிப்பக்கம், வெளியில இருந்து நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்க பார்வை அந்த மூட்டை மேல விழுற மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல கட்டி தொங்க விட்டுருங்க. அவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்துல போட்டிருக்கக்கூடிய 3 முக்கியமான பொருட்களும் ஒரு விதமான வேலையை செய்யும். வெட்டி வேர் நெகட்டிவிட்டி அடிச்சிடும். வெள்ளை மொச்சை சுக்கிர திசையை வாரி வழங்கிடும். மஞ்சள் மங்களகரத்தோட மறு உருவம், மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த 3 பொருட்களையும் மூட்டையா கட்டிட்டு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல இதுக்கு நீங்க தூபதீபம் போடலாம். சுத்தபத்தம் இல்லாம இதை தொடர்றதை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. 2-3 மாதத்துக்கு மட்டும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையிலயோ செவ்வாய்க்கிழமையிலயோ இந்த மூட்டையை பிரிச்சு பார்த்து அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் காய்ந்து போயிருந்தாலோ வீணா போயிருந்தாலோ அந்த பொருட்களை அப்படியே அந்த மூட்டையோட தண்ணியில விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு மஞ்சள் துணியை தயார் செய்து இந்த 3 பொருட்களையும் மறுபடியும் பூஜையில வச்சு பூஜை பண்ணி மூட்டையா கட்டிடுங்க. இதை நீங்க ஆரம்பிக்கிறது வரலட்சுமி விரதம் அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. இறை நம்பிக்கையோட பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வீண் போகாது. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.